தெரிந்த ஒரு கதை. அதை ஒரே நிமிடத்துல சொல்லலாம். இப்ப வந்து யார் உலகத்தை முதல்ல சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் மாம்பழம், அவங்களுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சிவனும் பார்வதியும் சொன்னார்கள். உடனே என்ன பண்ணாரு பிள்ளையார் வந்து நீங்கள் தான் என் உலகம்னு ஒரு சுத்து இல்ல 7 சுத்து சுத்தினாரு. ஒரு சுத்து இல்லாம 7 சுத்து சுத்தினாரு. அம்மா பண்ண மாம்பழத்தை பண்ணு கல்யாணத்தை அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டார். முருகப்பெருமான் ஊரெல்லாம் சுத்த போயிட்டு வந்தார்ல, அதுக்குள்ள விநாயகருக்கு கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப முருகனுக்கு கோபம், ஒரு தம்பி நான் இருக்கேன், நானே இல்லாம அவ்வளவு அவதியா நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு நேரா கோச்சுக்கிட்டு போயிட்டாரு மலைக்கு. போய் உட்காந்துட்டாரு. பார்வதி தேவி போய் கூப்பிட்டாங்க, சிவபெருமான் போய் கூப்பிட்டாங்க, இறங்கி வாப்பா கூப்பிட்டாங்க. யாருக்கும் முருகன் மிக உறுதி படைத்தவர். பெருமானை போட்டிருக்காங்கல்ல, அது வந்து பக்தர்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த படம் போடப்பட்டது. ஆனா வந்து ரௌத்திரம் படகுன்னு பாரதி சொன்ன வரிகளுக்கேற்ப இந்த உலகத்தில் வாழ்ந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானை மட்டும்தான். ஒரு தீமை செஞ்சுன்னா ஒரு ஈட்டில் இறங்கிடுவார் பாத்துக்க.